வணக்கங்க. இந்தியாவில் இப்போ எப்படின்னா, இன்னைக்கு போட்டு நாளைக்கு காசு எடுத்து பெரிய காசு பணக்காரன் ஆகணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இவங்கனால என்ன ஆகுதுன்னா, முன்னாடியே படத்தை போட்டு உட்காந்துன்னு இருக்கிற வெள்ளைக்காரன் காசை போட்டு வெள்ளை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறான். நம்ம ஆர்பிஐ அவங்களுக்கு டாலர் சப்ளை பண்ணிகிட்டே இருக்குது. அவன் ஃபுல் குஷ்ஷாக வெளில போயிட்டு இருக்கிறான். சரிடா, இதை நீ மணி பேச்சில் பேசியிருக்கிற, இதில் ஏன் பேசுகிறேன்னா, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு டீட்டெயில்டாக இதில் பேசினா தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால இதில் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட எஃப்என்டோவை பற்றி நிறைய பேசிட்டேன். ஒரு 2 பேர் அப்பா பையன் ரயிலில் போய் படுத்து செத்ததை சொல்லிட்டேன். ஒரு ஆள் 65 லட்ச ரூபாய் எஃப்என்டோவில் விட்டதை பற்றி பேசிட்டேன். இப்போ ட்விட்டரில் ஒருத்தர் இருக்கார், 1 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிட்டாங்கிறாரு ட்ரேடில். அவர் மெயினாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடில் தான் லூஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்கிறார். இன்ட்ராடே ட்ரேடோ ஏதோ பேர் வச்சுட்டு இருக்கார் அவர். பட் இதெல்லாம் ஹியர்ஸே. இந்த இன்ட்ராடே ட்ரேடெல்லாம் ஹியர்ஸே. அந்த 62 லட்ச ரூபா மின்ட்டில் வந்திருக்கு. ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறார். ஆனால் இப்போ என்னென்ன நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னா, செபி இப்போ ஒரு ஸ்டடியை ஜூலை 2024 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈக்விட்டி கேஷ் செக்மெண்ட், இது எஃப்என்டோலாம் இல்லை. இந்த ஈக்விட்டி கேஷ் செக்மெண்ட்டில் எப்படி மங்காத்தா ஆடுறாங்கன்னு நான் சொல்லலை, செபி சொல்லுது. செபி என்ன சொல்லுது, இதில் 10 பேரில் 7 பேர் பணத்தை டைரெக்டாக லூஸ் பண்ணுறாங்க. மீதி 3 பேரில் 1 பேரோ 2 பேரோ நீங்கள் புரோக்கரேஜ் அண்ட் அதர் காஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணால் லாஸ் ஆகிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம 10ல் 7 பேர் லூஸ் பண்ணுறாங்கன்னே வச்சுப்போம். இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா, கார்த்தால வாங்குவாங்க, சாயங்காலத்துக்குள்ளே விற்றுருவாங்க. சத்தியமாக ஒரு மார்க்கெட்டில் கார்த்தால என்ன ஓப்பனிங், சாயங்காலம் என்ன க்ளோசிங்னு கன்சிஸ்டண்ட்டாக யாராலையும் சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சொல்ல முடியாது. அதனால் இது வெய்ராஜா வெய் கதை தான். அது 3 சீட் ஆட்டம் தான். ஒரு நாளில் என்ன வேணால் நடக்கலாம். அதனால தான் சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்மில் இது ஓட்டிங் மிஷின்னு, ரிசல்ட்டை யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம ஊர் எக்ஸிட் போல்லாம் இப்போ சொல்லிச்சே, அது மாதிரி லாங் டேர்மில் இது வெயிங் மிஷின். டெஃபினட்டாக உங்களுக்கு கூடி காசை நிறைய கொடுக்கும் அப்படின்னு பல பேர் பேசியிருக்கிறாங்க. இந்த செபி ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஃபைனான்ஷியல் 19ல் 15 லட்சம் பேர் வெய்ராஜாவை ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள்லாம் காசு பண்ணிட்டதை அவங்க நினச்சி ஃபைனான்ஷியல் 23ல் 69 லட்சம் பேர் வெய்னு வந்துட்டாங்க. 106 லட்சம் பேர் வாடி இருந்தாங்கன்னா 5 டைம்ஸ் ஆகிருக்கும். இப்போ இது 4.6 டைம்ஸோடு நிற்குது. இதில் முக்கால்வாசி பேர் லூஸ் பண்ணிடுறாங்க காசை அப்படிங்கிறாங்க. அதாவது யாரோ ஒருத்தர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் காசு பண்ணிட்டாங்க, நம்ம அதை அப்படியே திரும்பி காசு அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதுக்கு பாப்புலரானது இந்த மாதிரி ஒரு ஐஃபோனு, இன்டர்நெட் கனெக்ஷன் ஜியோ சீப்பாக கொடுக்கறது, ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறது, மார்ஜின் நிறைய கொடுத்து ஆட வைக்கிறது, புரோக்கரோட பணத்துக்கு ஆசை. ஆன்லைன் புரோக்கர் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது, அங்கே வச்சு விளையாடுறது. 3 கேஸு நானே பார்த்துட்டேன். இதெல்லாம் எனக்கு தெரியாத கேஸு. ஒன்று சூயிசைடுக்கு போகிறது, இன்னொன்று 60 லட்ச ரூபா விட்டு திரும்பி வாழ்க்கையில் பிடிப்பேன்னு 1 கோடி ரூபா விட்ட கேஸ் ஒன்று. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் ட்ரேட் பண்ணியோ இல்லை இன்ட்ராடே ட்ரேட் பண்ணியோ ஒரு வாரன் பஃபெட்டோ ஒரு ஜார்ஜ் சோரோஸோ ஆனதா சரித்திரமே கிடையாது. அதை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் முட்டாள்தனம். இப்போ எல்லோரும் என்கிட்ட நான் ஐபிஓ பக்கத்தில் போகிறதே கிடையாது. இமேஜின்ட் ஐபிஓ, இமேஜினரி ப்ரைஸ் உங்கள் கனவுக்கு வந்த ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ரிசோர்ஸஸ்னு ஒரு மோட்டார் சைக்கிள் கம்பெனி 12 கோடி ரூபாய்க்கு இஷ்யூ போட்டால் அவனுக்கு 4800 கோடி கிடச்சிது. இப்போ அவன் சொல்கிறான், எனக்கு வெறும் 12 கோடி தான் லாட்டாச்சு, மீதி நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அவனுக்கு தப்பு கிடையாது. இந்த 4800 கோடி எதனால் வந்ததுன்னா, அந்த ஷேரை போட்டு லிஸ்டிங் பூமில் உடனே டப்புன்னு விற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு காசு பார்த்துடலாம். குதிரை ரேஸ் மாதிரி ஒரு லாட்ரியாக தான் இதை பார்க்குறாங்க. மெஜாரிட்டி, அதாவது 50%க்கு மேலே 7 நாளில் ஒரு ஐபிஓ லிஸ்ட் ஆனோன்னா ஷேரை விற்றுடுறாங்க. ஏதாவது ஒரு லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா, நட்டமோ விற்றுருவாங்க. 70% ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸு 70%, அதாவது
ஒரே வருஷத்தில் வித்துடுறாங்க. மீதி 30% தான் இந்த ஷேரை ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சுருக்காங்க. இந்த ஐபிஓ ஷேர்ஸில் வந்த மெஜாரிட்டி உடனே லிஸ்டிங் கெயின் வரலைன்னாலும் விற்றுருவாங்க. இதை உடனே நானே சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. செபி 144 ஐபிஓவை லிஸ்ட் ஆகி ஏப்ரல் 2021 டிசம்பர் 2023 வரைக்கும் வந்த ஐபிஓவெல்லாம் ஸ்டடி பண்ணி ஐபிஓ முன்னாடி வந்த ரேஷியோவை எடுத்து சொல்லியிருக்காங்க. நான் மெஜாரிட்டின்னு சொன்னதில் 67.6% ஐபிஓ ப்ராஃபிட்டபிளாக இருந்ததுன்னா உடனே விற்றுருவாங்க. ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா ஒரு வாரத்தில் 24% விற்றுடுறாங்க. ஸோ 2 லாஸோ ப்ராஃபிட்டோ 70% வெளில வந்துடுறாங்க. என்னைக்கு டெஃபினட்டாக காசு பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஹெச்ஐஎன்ஐ கேட்டகரியில் ஒரேடியாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க ஐபிஓ ஃபைனான்சிங்கில் 1 கோடிக்கு மேலே நீங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு ஆர்பிஐ போட்ட கேப்னால ஹெச்ஐஎன்ஐ என்ன பண்ணால் அவன் காசை போட்டு லிவரேஜில் தான் வாடிட்டு இருந்தான். அந்த லிவரேஜை ஆர்பிஐ கட் பண்ணோன்னா ஹெச்என்ஐ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் குறைஞ்சிருச்சு. இப்போ இதில் என்ன வந்திருக்குன்னா, இந்த 144 ஐபிஓவில் 75% 2.13 லட்சம் கோடி 2.13 lakh crores கலெக்ட் பண்ணி பாசிட்டிவ் ரிட்டர்ன் வந்தது. 26 ஐபிஓ 50% லாபம் வந்துருச்சு. அதனால் எப்படியாவது விற்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இது எனக்கு இப்போ சொல்ல போகிற செய்தி நற்செய்தி. 70% ஆஃப் ஐபிஓ மங்காத்தா குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், யூபியிலேருந்து தான் வந்தது. குஜராத் என்றைக்குமே ஸ்பெஷல். நம்ம ஊரில் அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இந்தியாவில் எல்லாரும் ஐபிஓ போட்டாலும் 40% ஐபிஓ அலாட்மெண்ட்டு ரீட்டைலில் எப்போதும் குஜராத்துக்கு தான் போகும். ஹெச்என்ஐ அலாட்மெண்ட்டில் குஜராத் பேஸ்ட் அட்ரஸில் 43% போடுறான். இந்த 42.3 எக்ஸாக்ட் வேர்டு, நான் ரவுண்ட் பண்ணி 43ன்னு சொன்னேன். QIB ஆங்கர் இன்வெஸ்டர்னு நீங்கள் சொல்கிறது, இதில் தான் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கிற காசை போட்டு வெளில எடுப்பாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் காசு போட்டு எடுக்கிறதுல 66% வாங்கி ஒரே வாரத்தில் விற்றுருவாங்க. 88% ஒரே வருஷத்தில் விற்றுருவாங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இது சூதாட்டம். இது மாதிரி சூதாட்டச்ச பேங்க்கில் ஃபண்டு உள்ளே வெளில போய் உள்ளே வெளில போகிறதுனால ஸ்டேபிளாக டெபாசிட் இருக்கிறது இல்லை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாட்டுக்கே நல்லது இல்லைன்னு. இந்த கல்ச்சரை என்கரேஜ் பண்ணதே நீங்கள் தான். அப்புறம் இப்போ நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி என்ன யூஸ்? நல்ல காலம் தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் மங்காத்த ஆடுறதில்ல. ஆடினா ரொம்ப கஷ்டம், படுத்துரும். இப்போ இந்த டெபாசிட் கிரன்ச்சுக்கும் இன்டைரக்டாக இதுதான் காரணம். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.